நமது திருக்கோயிலில் காலை வழிபாட்டுக்குள்ள தினசரி தரிசனம் பண்ணக்கூடிய ஆள். நேற்று யானைக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கணும்னு சொல்லி காலையில் 5:15 மணிக்கு பிரார்த்தனை பண்ணோம். யானை பூரண நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி முடித்து பூஜையெல்லாம் முடித்து காலைல வீட்டுக்கு 7:45 8க்கு தான் போயிருக்கோம். யானை இறந்து போச்சுன்னு செய்தியை கேட்டோடனே ஒரு பெரிய மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாகி போச்சு. நேத்தானே சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி, இன்றைக்கி இப்படி ஆகி போச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக போச்சு. சிவாய நம. நேற்றுக்கு வேறு பிரதோஷம். யானையினுடைய ஆத்மா இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறணும். நமச்சிவாயம். யானைக்கு வயசு ஒரு 55 வயசு குறையாமல் இருக்கும். ஏன்னா நான் சிறு வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். எனக்கே வயசு 56 வயசு ஆகுது. சிவாய நம. நமச்சிவாயம். திருநெல்வேலி நகர் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான யானை காந்திமதி இன்று அதிகாலை நம்மிடையே இருந்து சிவபதம் அடைந்தது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி யானை காந்திமதி 56 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்திருக்கோயிலுக்கு வரப்பெற்றதாகும். அதற்கு தற்போது 56லிருந்து 57 வயது ஆகிறது. வயது முதிர்வின் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாகவே பின் இடதுகால் வலி அதற்கு மிக அதிகமாக இருந்தது. அதற்குரிய சிகிச்சையை திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து முறையாக செய்து வந்தார்கள். இருப்பினும் இயற்கையை வெல்ல முடியாது. அதன் காரணமாக தொடர்ந்து அதன் வலி இடதுகாலின் பின் இடதுகால் வலி கூடிக்கொண்டே இருந்தது. கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலும் வலி கூடுதல் காரணமாக அதனால் நடக்க இயலாமல் இருந்தது. எனவே அதனுடைய நடைப்பயிற்சி மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது. நேற்றைக்கு முந்தைய தினம் வரை நல்ல நிலையில் இருந்த யானை நின்று கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தது. பொதுவாக யானை வயோதிக காலத்தில் இதேபோல் காட்டில் வசிக்கக்கூடிய யானையாக இருந்தாலும் நின்று கொண்டே தான் தூங்கும். அதே போல இந்த யானையும் நின்று கொண்டே தான் தூங்கிக் கொண்டிருந்தது. இருந்தும் தன்னால் முடியாமல் நேற்று அதிகாலை அது படுத்து விட்டது. அனைத்து அரசு துறையை சார்ந்த வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை, கால்நடை மருத்துவர்கள், மதுரையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் என அனைவரும் வந்திருந்து உரிய சிகிச்சை செய்தார்கள். மேலும் யானையை தூக்கி நிறுத்த முயற்சித்தோம். அது பலன் தரவில்லை. இருப்பினும் அதனால் யானையை ஓய்வாக இருக்க வேண்டும் என்று வைக்கோல்கள் நிரப்பி நல்ல படுக்க வைத்திருந்தது. அதற்கு ட்ரிப்பு மற்ற இது எல்லாமே ஏறிக்கொண்டிருந்தது. எதுவும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அதிகாலை, அதாவது 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு 6:30லிருந்து 7 மணிக்குள்ளாக சிவபதம் அடைந்தது. மேற்படி யானையின் இறுதிச் சடங்கு மதியம் 1:30 மணிக்கு மேல் நமது திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட தாமரை குளத்தில் வடக்கு ஓரத்தில் வைத்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.